வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் நண்பர்கள், நேயர்கள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக திமுகவின் மூத்த அமைச்சர் பெருமக்களும் தமிழக பாஜகவினரும் தமிழகத்தின் தாய்மார்கள் குறித்தும் தமிழக மக்கள் குறித்தும் அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து பொதுவெளியில் வெளியிட்டு வருகின்றனர். அவற்றை கண்டிக்கும் விதமாக இந்த பதிவினை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சில மாதங்களுக்கு முன்பு திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பிள்ளைங்களுக்கு காலையில உணவு கொடுக்கிறோம், மதியம் உணவு கொடுக்கிறோம், நைட்டும் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டா நீங்கள்லாம் சந்தோஷமா இருந்து பிள்ளைங்களா பெற்று தள்ளுங்க என்று நக்கல் பாணியில் நையாண்டி செய்து பேசியிருந்தார். அவரே வேறொரு கூட்டத்தில் கொச்சையான வார்த்தைகளில் சொல்வதற்கே நமக்கு அருவருப்பாக இருக்கிறது. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொன்னால்தான் மக்கள் உணர்வார்கள். அதற்காகத்தான் அந்த வார்த்தைகளை குறிப்பிடுகின்றேன். அந்த வார்த்தையை அதே பாணியில் குறிப்பிடுவதற்கு நான் வருத்தத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்தாளுக்கு 1000, மவுளுக்கு 1000, ஆளுக்கு 1000 ரூபா உங்கள் செல்ஃபோனை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆளு கூட பேசிக்கிங்க, சினிமாவுக்கு போங்கன்னு சொல்லி அவர் கொச்சையாக பேசுகிறார் என்று சொன்னால், அவருடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சார கூட்டத்திலே அங்கே குழுமி இருந்த பெண்களை பார்த்து, என்ன எல்லாம் பலபலன்னு இருக்கிறீங்க, 1000 ரூபா வந்துருச்சா என்று தமிழக பெண்களை பார்த்து அவதூறாக பேசுகிறார். அதற்கு கடும் கண்டனம் எழுந்தவுடன் நான் பேசவே இல்லை என்று கூறினார். அதன் பிறகு நான் பேசியது வேறு, அது வேறு விதமாக புரிந்து கொண்டீர்கள் என்று பேசுகின்றார். அடுத்து திமுகவினுடைய மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் தமிழக தாய்மார்கள் குறித்து ஓஷி பஸ் ஓஷி என்று கூறி நக்கல் நையாண்டி செய்கிறார். பிறகு கடும் கண்டனம் வந்தவுடன் அந்த வார்த்தைகளை வாபஸ் பெற்றுக் கொள்கிறார், மன்னிப்பு கோருகிறார். அதற்கு கொஞ்சமும் குறையாத அளவிலே 2 நாட்களுக்கு முன்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் பெண்களுக்கு குழந்தை தருகின்ற அந்த யோகியதை தமிழக ஆண்களுக்கு இல்லை என்கின்ற அளவிலே ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். சொல்வதற்கே நமக்கு அருவருப்பா இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது 57 ஆண்டு கால திமுக ஆட்சி மற்றும் திராவிட ஆட்சிகளுடைய காரணத்தினால்தான் இங்கே தமிழக பெண்களுக்கு குழந்தை பிறக்கின்ற பாக்கியம் இல்லை என்கின்ற ஒரு அருவருப்பான கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். ஒருவர் கூட அதை கண்டிக்கவில்லை. எவ்வளவு மட்டமான ஒரு விமர்சனம் இது! ஏன் பாஜக ஆளுகின்ற குஜராத்திலோ மத்திய பிரதேசிலோ அல்லது இதர மாநிலங்களோ ஃபெர்டிலிட்டி சென்டர் என்று சொல்லக்கூடிய செயற்கை கருவுற்றல் மையம் இல்லையா, செயல்படவில்லையா என்று சொன்னால் ராஜா போன்றவர்கள் தமிழக பெண்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை, தமிழ் இனத்தை, தமிழ்நாட்டிலே வாழுகின்ற அனைவரையும் கொச்சைப்படுத்தி பேசுகின்றார். எனவே இது போன்ற தமிழகத்தையும் தமிழக மக்களையும் அருவருக்கத்தக்க வகையிலே விமர்சனம் செய்கின்ற திமுக மற்றும் பாஜக அரசை, பாஜகவினரை தூக்கி எறிவதற்கு தமிழக மக்கள் தயங்கக்கூடாது. 2026 தமிழக தாய்மார்களை தங்கள் குலதெய்வமாக எண்ணுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்ற விடைபெறுகின்றேன். 2026 அமையட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. 2026 அமையட்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.